ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அந்த பதிவு நாகங்கள், விஷத்தன்மை கொண்ட நிறைய நாகங்களோடு ஒருவர் 72 மணி நேரம் வசித்தார். அந்த நாகம் எதுவும் கடிக்கவில்லை. அப்ப நாகத்துக்கும் நமக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை என்று அவர் சொன்னார். நாகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நிறைய நாகத்தை பற்றி பேசியிருக்கிறார். இதை கின்னஸ் சாதனையாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் என்ன உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், என்னை பின்பற்றுபவர்களுக்கும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்றால், ஒரு விஷமுள்ள நாகம் பல ஆண்டுகள் யாரையும் தீண்டாமல் வாழ்வது சாதனை அல்ல. ஒரு மனிதன் நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இறந்து போவது சாதனை அல்ல. ஆனால் ஒரு மனிதனோ, ஒரு நாகமோ, ஒரு மரமோ, ஒரு மலையோ, ஒரு நதியோ, ஒரு மண்ணோ, இங்க இருக்கும் ஆகாயத்தன்மையோ எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது தன்னுடைய தனிப்பட்ட ஒரு உடலிலேயோ நான் சொன்ன அத்தனை பொருட்களிலிருந்து ஒரு நச்சு இருக்கிறது. அந்த நச்சுத்தன்மை விலகப்பட வேண்டும். அந்த நச்சு என்று விலகுகிறதோ அன்றுதான் நீ ஒரு நாள் வாழ்ந்தாலும், ஒரு மணி நேரம் வாழ்ந்தாலும், ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கின்னஸ் சாதனைகள், எந்த சாதனைகள் படைத்தாலும் உன் உடலில் இருக்கிற நச்சு இங்கு விலகப்பட வேண்டும். ஒரு ஞானியாகப்பட்டவன், ஒரு தியானம் பண்ணுகிறவன், ஒரு ஞானம்ங்கிறது தன்னுடைய உடல் எடுத்து தன்னுடைய ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் பிரயாணிக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அலைவரிசைகள் இருக்கிறது. அந்த அலைவரிசைக்குள் சில நச்சுத்தன்மைகள் இருக்கிறது. அந்த நச்சுக்களை விலக்கி ஒரு நல்ல சுவாசத்தை, ஒரு நல்ல தேகத்தை, நல்ல வடிவத்தை ஒருத்தன் உருவாக்க போராடுகிறான். அவன் எப்படி போராடுகிறான் என்றால், சாதனாக்கள்னு சொல்லக்கூடிய தியானத்தை மேற்கொண்டாலும் அவன் அந்த தியானத்தில் கற்றுக்கொள்வது என்ன என்று கேட்டால், தியானம் செய்யவில்லை, தியானத்தை எப்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை, அதை கடைபிடிப்பதற்கு அந்த ஃபார்முலாவை அவன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு மௌனித்து போகிறான். அந்த மௌனித்து போகும்போது அவனுக்குள்ளே, உடலுக்குள்ளே நடக்கிற பருவ மாற்றம், அதை வெகுநாள் கவனிக்கிறான். வெகுநாள் அதோடு பயணிக்கிறான். அந்த உடலுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். அந்த நடக்கிற மாற்றத்துக்குள் அவனுக்குள் நிறைய வடிவங்கள், நிறைய இடங்களை காட்டி கொடுக்கிறது. அவன் அந்த பயணத்தை மேற்கொள்கிறான். இது சூட்சுமவாசிகள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை, ஒருவன் இதிலிருந்து முன்னேறி வந்த ஒரு குருவை பிடித்து கொண்டான் என்றால் அவன் வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்கும். ஏன் என்று கேட்டால், அவரும் அந்த நச்சிலிருந்து வெளியே வந்து அந்த சுவாசம், நல்ல சுவாசத்தை அவர் வெளியே கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நல்ல சுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒருவரை நாம் பின்பற்றி அவரோடு பயணிக்கின்ற போது நாம் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்றது முக்கியமல்ல, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு முக்கியமல்ல. ஆனால் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மைத்தன்மை, அதற்குள்ள இருக்கின்ற உண்மை செயல், அதற்குள்ள இருக்கின்ற உண்மை வடிவம். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு தேவையில்லை. ஒரே தேவை, நம் உடலில் இருக்கின்ற அந்த நச்சுத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சூழல், ஒரு பயணம், இது நமக்குள்ளே நிகழப்பட வேண்டும். ஒரு தியானம் என்பது புனிதம், கடவுள், குரு, இது வாரி செயல் வடிவங்கள்லாம் கடந்து உண்மையான தியானம் என்பது, உண்மையான வடிவம் என்பது, உண்மையான செயல் என்பது உடலில் இருக்கின்ற நச்சு என்று நீங்குகிறதோ அப்போ அண்டகோடி, இந்த சராசரம், இந்த அண்டகோடி கோஷங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வடிவங்களை அனைத்தும், இங்க இருக்கின்ற எத்தனையோ லட்ச அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த லைட்ஸ், அந்த நட்சத்திரங்கள், அந்த வேர்ல்டு, அந்த உலகம், அதோடு ஒன்றோடு ஒன்று கலப்பதற்கு, ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாவதற்கு, அந்த வெளிச்சத்தோடு வெளிச்சமாக நம் வாழ்க்கை, ஒரு சிறு குழந்தையாக இருந்து நீங்கள் விளையாடியதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுபோல் இந்த காஸ்மிக் எனர்ஜியோடு ஒரு நட்சத்திரத்தோடு இன்னொரு நட்சத்திரம் பார்க்கும் போதே அந்த பரவசமும் அந்த உண்மையை தன்மையும் அங்கு கிடைக்கப்படுகிறது. அப்பொழுது பல லைட்ஸுகள், பல அந்த வெளிச்சமாக ஒரு பெரிய விண்மீன் கூட்டங்களாக ஒரு இடத்தில் அப்படியே மொய்த்து கொண்டிருக்கிறது. ஒரு தேனீக்கள் போல் அதற்குள் இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை, எந்த அந்த விண்மீன்களும் தவறான நச்சுக்களை அதுகள் வெளிப்படுத்துவதில்லை. உயர்ந்த செயல்களை எல்லா வடிவத்திலையும் தன்னுடைய அந்த நல்ல தன்மையை மட்டுமே அந்த வெளிப்படுகிறது. நல்ல
ஒரு நச்சாக இருக்கக்கூடிய, தீமையாக இருக்கக்கூடிய செயலையே, நல்ல தன்மைகளை, நல்ல சுவாசத்தை, நல்ல வடிவத்தை அந்த விண்மீன்கள் கூட்டங்கள் உருவாக்கி கொடுக்கிறது. இதில் தான் ஒரு சுழற்சி, ஒரு படைப்பு, இந்த உலகத்தோடைய ஏக்கம், இந்த உலகம் என்ற வார்த்தை, இதெல்லாம் இப்படித்தான் வடிவமைக்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஒருவருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் மனைவி, குழந்தை, வாழ்க்கை, லட்சியம், போராட்டம், உழைப்பு, கடமை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்நாளில் மறைவதற்குள் அவர் உடலிலிருந்து நச்சுத்தன்மை நீங்கப்பட்டாக வேண்டும். அவர் உயிர் அந்த தூய்மையான அந்த விண்மீன் கூட்டம் மாறி அவர் உடலுக்குள் வாழும்போது ஒரு நாள் அவர் ஒரு விண்மீன் மாறி நடந்து போவதை அவரே காண வேண்டும். இதுவே உயர்ந்த செயல். இதற்காகத்தான் ஒவ்வொரு செயல் வடிவமும் இங்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு குருவாகப்பட்டவர் மனிதர்களை கண்டு விலகிறார், மனிதர்களை கண்டு பயப்படுகிறார். ஒரு குரு பெரிய சொல்லை பயன்படுத்துகிறார். அவர் நச்சு. அவர் கொடுக்கிற பொருளை நீ உட்கொள்வதோ, அவரோடு பயணிப்பதோ, அவரோடு தங்குவதோ, அவரோடு இருக்கின்ற நாட்கள் எல்லாம் விஷத்தன்மை கொண்டது. அவரை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். 72 மணி நேரம் கிண்ண சாதனைக்கு பல நாகங்களோடு, விஷத்தன்மை நாகங்களோடு இருக்கிறேன், அது என்னை கிடைக்காது என்று ஒருவர் சொன்னார். அதுபோலதான் ஒரு குருவாகப்பட்டவர் பல நச்சுத்தன்மை கொண்ட ஆணோடையோ பெண்ணோடையோ அவர் இரவு பகல் பாராமல் பயணிக்கிறார். அப்பொழுது பல நாள் அந்த நச்சுத்தன்மை கொண்ட நாகங்களிலிருந்து மனிதன் நாகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ நாகங்கள் போலதான் அவர்களிடம் இருந்து நச்சுக்கள் வெளியே வருகிறது. அந்த நச்சுக்களை அவர் உள்ளே சுவாசித்து விடாமல் அவர் பாதுகாக்கிறார். அவருடைய சுவாசத்தை வைத்து அது தடுக்கப்படுகிறது. அந்த நச்சுக்களை அங்கிருந்து அகற்றப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தன்னை சுற்றி இருக்கின்ற நச்சுக்களை அவர் வேரோடு சாய்த்து அதை எரித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மீண்டும் அவர்கள் கூட வருகிற ஆணையோ பெண்ணையோ அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி என்றால், தத்துவம், பேர் தத்துவம், அலைவரிசை, பேரலைவரிசை, ஆனந்தம், பேரானந்தம், இதுக்கெல்லாம் நீ ஆசைப்பட்டு குருவிடம் இருந்து கலை கற்றுக்கொள்ள வேண்டும், தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும், சித்து கற்றுக்கொள்ள வேண்டும், புதுமையான செயல்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உனக்குள்ளே இருக்கின்ற இந்த விஷத்தன்மையை எப்படியாவது பிறருக்கும் பரவ விடாமல் போக்குவதற்காக நான் பார்க்கிறேன். மனைவிக்கு சப்பாத்தி, பூரி, பொங்கல், கறி, மீன் இதெல்லாம் பிடிக்கும் என்று நீ வாங்கி தருகிறார். அவரும் அதை உட்கொள்கிறார். நீ சுவாசிப்பதை அவர் சுவாசிக்கிறார், அவர் சுவாசிப்பதை நீ சுவாசிக்கிறேன். 2 நச்சுக்களையும் ஒன்றோடு கலக்கப்படுகிறது. இந்த நச்சுக்களிலிருந்து உன் மனைவியையோ உன் குழந்தையோ உன்னால் காப்பாற்ற முடியாது. உன் குழந்தையோ உன் மனைவியோ உனக்கு நச்சுக்கள் பரவாமல் காப்பாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டு பணத்துக்காக ஒரு அலுவலகத்துக்கு ஒரு வேலை என்று காலையிலே நீங்கள் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான செயல்களை செய்து வைத்துவிட்டு ஓடுகிறீர்கள். எங்கேயோ சாலைகளில் ஒரு வாகனத்தில் பறந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கேயோ ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் பணம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று அடிக்கடி செல்போனை எடுத்து உங்களுடைய அக்கௌண்டில் இருக்க பேலன்ஸை செக் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கழுத்தை அடிக்கடி பார்க்கிறீர்கள், நகை இருக்கிறதா, கழுத்தில் இருக்கின்ற மற்ற பொருட்கள் எப்படி, என்ன செயல் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். விழா காலங்கள் வரும்போது கொண்டாடுகிறீர்கள். விழா காலங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு வேலை செய்கின்ற ஒவ்வொருத்தனும், இந்தியனும் சரி வெளிநாட்டவரும் சரி, சனி ஞாயிறு எப்பொழுது வரும், எப்பொழுது கறி திங்கலாம், எப்பொழுது சாராயம் குடிக்கலாம், எப்பொழுது கடற்கரையில் போய் சுற்றலாம், எப்பொழுது நாம் எப்படி நடக்கலாம் என்பதை அவன் யூகித்து கொண்டே இருக்கிறான். திங்கட்கிழமை வந்தால் சோர்வடைந்து விடுகிறான். அவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. என்னைக்கு தீபாவளி வரும், என்னைக்கு நியூ இயர் வரும், என்னைக்கு கொண்டாட்ட நாட்கள் வரும், கொண்டாட்டங்களுக்காகவே பிறந்தது போல், கொண்டாட்டங்களுக்காகவே வளர்ந்தது போல், கொண்டாட்டங்களே தன்னுடைய பிரதான நோக்கங்கள் போல், எத்தனை வடிவத்தில், எத்தனை செயல்கள், எத்தனை சிகரெட்டுகளை, எத்தனை தண்ணிகளை, எத்தனை வடிவங்கள், எத்தனை உணவுகளை, எத்தனை சூழல்களை, எத்தனை விதங்களை ஒரு மனிதன் கடந்து 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 போய் கடைசியில் முதுமையில் அவன் மீண்டும் இறக்க மறுத்து அவன் இறந்து போகிறான். எப்படி இறக்கிறான் என்றால் விஷமாக இறக்கிறான், விஷத்தன்மையோடு இறக்கிறான். விஷத்தோடு இறந்தவனுக்கு விஷமாக கொண்ட மனிதர்கள் அழுகிறார்கள்.
அஞ்சலி செலுத்துகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள், குழப்பம் இடுகிறார்கள், அந்தியளவுங்கிறார்கள், கருமாதி என்கிறார்கள், 30 என்கிறார்கள், காரியம் என்கிறார்கள், படத்திறப்பு விழா என்கிறார்கள், வருடத்துக்கு ஒரு முறை அவருக்கான திதி என்கிறார்கள், அவருக்கான சாமி கும்பிடுதல் என்கிறார்கள். அமாவாசை பிறந்து விட்டால் காக்காவை துரத்தி கொண்டு வடையோடு சுத்தி தருகிறான், அப்பாவுக்கு விரதம் என்கிறான், ஒருவேளை விரதங்கிறான், கடலில் குளிக்கிறான், கங்கையில் குளிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அனைத்திலிருந்தும் என்ன அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நச்சுத்தன்மையிலிருந்து விடுபடுவதை அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. நச்சுத்தன்மையிலிருந்து விடுபட்ட ஒரு குருவை அவன் எப்படி பார்க்கிறான் என்றால், அவனுடைய நச்சுத்தன்மை என்பது அவனுடைய அறிவாக இருக்கிறது, அவனுடைய நச்சுத்தன்மை என்பது அவனுடைய ஆசையாக இருக்கிறது, அவனுடைய விஷத்தன்மை என்பது மாயமாக இருக்கிறது, அவனுடைய விஷமே எல்லாமாக இருக்கிறது. 3 வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீலம் 3 வடிவம். அந்த கருநீலமே நச்சிலிருந்து விடுபட்டது. மீதி இருக்கின்ற 2 நீளங்கள் இருக்கின்றது. அந்த நீளங்களில் நச்சு இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் தோன்றப்பட்ட ஆகாயத்தை பாருங்கள், கிருஷ்ணரை பாருங்கள், பதஞ்சலியை பாருங்கள். இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்ற தத்துவத்தில் ஒரு நீல நிறம்தான் இறைவன் என்று சொல்கிறார்கள், கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த நீலமே 3 வடிவத்தில் இருக்கிறது. அந்த 3 வடிவம் கொண்ட அந்த நீலமே, அந்த 3 வடிவத்தில் எவனுக்கு ஒருவனுக்கு கருநீலத்தில் அந்த நீலம் மாறுகிறதோ அவனால் மட்டுமே அந்த நச்சுத்தன்மையிலிருந்து விடுபட்டவனாக இருக்க முடியும். நச்சுத்தன்மையிலிருந்து விடுபடாதவன் எல்லா நீளத்தையும் ஒரே நீளம் போல் எல்லா வடிவத்திலையும் ஒரே வடிவம் போல் கிருஷ்ணரை இந்த ஊரில் பாகுபாடு இல்லாமல் யார் வேணாலும் வணங்கலாம் என்பது அடையாளம் அல்ல. அந்த கிருஷ்ணரை எப்படி வணங்க வேண்டும், எதற்காக வணங்க வேண்டும், ஏன் வணங்க வேண்டும், என்ன சூழலில் வணங்க வேண்டும், அதிலிருந்து வெளிப்பாடு என்ன, கிருஷ்ணன் என்பது யார், கீதை என்பது எது, பைபிள் என்பது எது, குரான் என்பது என்ன, குரானும் பைபிளும் கீதையும் எதை இந்த உலகத்துக்கு போதிக்கிறது, எதை சொல்ல நினைக்கிறது, மதத்தையா, ஜாதியையா, மொழியையா, நாட்டையா, ஒரு தனி மனிதனை முன்னேற்றுவதற்காக, இறையை பரப்புவதற்காகவா? இறையே என்பது ஒரு ஃபெஸ்டிவல் போல் ஒரு கொண்டாட்டமாக ஆகிவிட்டது. கோவில்கள் எல்லாம் தீபாவளி பொங்கல் போல் லைட்டுகளால் மின்னுகிறது. ஒரே கோவில்கள் எப்பொழுதும் பண்டிகை காலங்கள் போல சொலிக்கிறது. பண்டிகை காலம் போல் ஒரு மனிதன் புது உடை அணிந்து கொண்டு வந்து ஆலயங்களில் உட்கார்ந்து கொண்டு திருவிழா போல் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறான். கோவில், ஆலயம், பைபிள், கீதை, குரான், இது எல்லாமே அனைத்தும் ஒரு மனிதனுடைய நச்சுக்கள் நீப்பதற்காக உருவாக்கப்பட்டது. தனக்குள்ள இருக்கின்ற விஷத்தன்மையை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில் சுத்தமான அந்த விண்மீன் கூட்டங்களிலிருந்து வரகின்ற அந்த அலைவரிசையை, அந்த சுவாசத்தை எவன் ஒருவன் உட்கொள்கிறானோ, எவன் ஒருவன் சுவாசிக்கிறானோ, அந்த வடிவத்தில் இருக்கும்போது முழு பைபிளையும் அறிந்தவனாக இருக்க மாட்டான். ஒரு நாள் பைபிளாக மாறிப்போவான். பைபிளுக்குள் இருப்பது வார்த்தை அல்ல, எல்லாம் விண்மீன் கூட்டங்கள், எல்லாம் பெரும் அலைவரிசைகள். ஒரு நட்சத்திர கூட்டங்களை நீங்கள் சுத்தமாக பார்த்திருப்பீர்கள். அந்த கூட்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள் அனைத்தும் தான் கீதை. அந்த நட்சத்திர கூட்டங்கள் தான் பைபிள். அந்த நட்சத்திர கூட்டங்கள் தான் குரான். இந்த நட்சத்திர கூட்டங்களிலிருந்து, அந்த அலைவரிசையிலிருந்து, அந்த கோட்பாடிலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகின்ற போது தன்னை மறந்து ஒருவன் ஒருத்தன் எழுதுகிறான். தூய்மையான எழுத்து, தூய்மையானது, சுத்தமான ஆன்மா, சுத்தமான பரிசுத்தமான உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் மௌனம் வார்த்தையானது. வார்த்தை மீண்டும் மௌனமானது. ஒரு சுவாசம் சுவாசிக்கப்படுகிறது, ஓடுகிறது, அங்கே நிற்கிறது, எல்லாம் செய்கிறது. ஒரு நாள் அதே சுவாசம் மௌனமாகிறது. உடல் இருக்கும்போது ஒரு வடிவம், உடலை விடும்போது ஒரு வடிவம். ஆனால் ஒரு ஜீவனாகும் போது உடலோடோ உடல் இல்லாத போதோ இறப்பதில்லை. ஏன் என்றால் நச்சு இல்லாத ஒரு ஜீவனுக்கு இறப்பு இல்லை. நச்சு இல்லாத ஒரு விண்மீன் கூட்டத்துக்கு எப்பொழுதும் இறப்பில்லை. மரணம் இல்லை. மரணம் இல்லாத பெருவாளி என்பது நச்சு இல்லாத ஒரு தன்மை, நச்சு இல்லாத ஒரு வாழ்க்கை, விஷம் இல்லாத ஒரு தன்மை உருவாக்கப்பட வேண்டும். ஒரு குருவோடைய நோக்கம், ஒரு குருவோடைய சிந்தனை, ஒரு குருவோடைய எண்ணம் எப்படியாவது இந்த மானிட கூட்டத்தில் மொழியை தாண்டி, மதத்தை தாண்டி, எல்லாம் தாண்டி, தெரு தெருவாக, வீதி வீதியாக, இனிவரை இந்த நிமிடம் வரை கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வகுப்புகளை நான் நடத்தியிருக்கிறேன். பல ஆயிரம் மக்கள்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். காசுக்காகவா, புகழுக்காகவா, பேருக்காகவா, இல்லை நான் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்காகவா? குரு என்பது ராமன்,
கிருஷ்ணன், சீதா, கடவுள், முருகன், இயேசு, அல்லாஹ் என்பதை பரப்பதற்காக வந்த இறை தூதன் அல்ல. நான் இறையை பரப்புவதற்காக வந்தவன் அல்ல. என்னுடைய விஷத்தன்மையை, என்னுடைய விஷத்தை, என்னுடைய நச்சை, என்னுடைய அந்த தீமையை எனக்குள்ளிருந்து அகற்ற முடியாமல் நானும் ஆசை, லட்சியம், கொள்கை, வீரம் இந்த மாதிரி வசனங்களை பேசி தெரிந்த எனக்குள்ளிருந்து அந்த விண்மீன் கூட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்ட சுவாசத்திலிருந்து ஒரு பெரிய வடிவத்திலிருந்து என் உடல் மாறுவதை, என் உடலுக்குள் இருக்கின்ற அந்த விஷத்தன்மை மாறுவதை கண்டபோது நான் மெய்சிலிர்த்து போனேன். அந்த செயல் வடிவத்திலிருந்து ஒருவன் முழுமையாக மாறுபடும் போது, அவன் நகரத்துக்குள் போய் மக்களை சந்திக்கும் போது அவனிடம் வருகின்ற அந்த சுவாசம், அந்த வடிவம் பிறருக்கும் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவன் நச்சுத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது. அதற்காகத்தான் எத்தனையோ மக்கள்களை நான் சந்தித்து வருகிறேன். எத்தனையோ மக்கள்களை பல்வேறுபட்ட இன்னல்களையும் பல்வேறுபட்ட சூழல்களையும் சந்திக்கிறேன். ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திக்கும் போது நானே அந்த இடத்தை தேர்வு செய்கிறேன். நானே அவர்களுக்கு உணவுகளும் தேர்வு செய்கிறேன். பல ரூபாய்கள் செலவு செய்து பல வடிவத்தில் யாரையோ ஒரு மாணவனை பிடித்து 2 மாணவனை பிடித்து இந்த இடத்துக்கு வாடகை கொடு, உணவுக்காக ஏற்பாடு செய் என்று சொல்லி பல மாணவனுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு உயர்ந்த வடிவத்தில் ஒரு உயர்ந்த செயலை நாம் செய்யும் போது எந்த இதுவும் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியவில்லை. உங்களுக்கு வரவேற்பதற்கு, உங்களை உட்கார வைப்பதற்கு, உங்களோடு நான் இருப்பதற்கு நானே ஒரு இடம் தேர்வு செய்கிறேன். நானே உணவு தேர்வு செய்கிறேன். என்றாவது ஒரு நாள் தமிழ்நாடுலோ பிற நாடுகளிலேயோ நீங்கள் ஒரு இடத்தையோ ஒரு செயலையோ ஒரு வடிவத்தையோ தேர்வு செய்து என் போன்ற ஒருவரை இந்த நகரம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த நகரம் முழுக்க இவரை கொண்டு ஒவ்வொரு தெரு முழுக்க சேர்க்க வேண்டும் என்று யாருக்கு தோணுகிறது? உங்களுக்காக தோன்கிறதா? ஒரு நாளும் தோணவில்லை. ஒரு நாளும் ஒரு செயல் வடிவம் இல்லை. உங்களுக்கு தோன்வதெல்லாம் உங்களை மட்டுமே, உங்கள் குடும்பத்தை மட்டுமே, உங்களுடைய சூழலை மட்டுமே. நீங்கள் உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக சாவதே கொள்கையாக வைத்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய பயணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய குழந்தைக்கான தேவையான செயல், உங்கள் உடலுக்கு தேவையான செயல், இதற்கு மட்டுமே ஒரு குருவை அணுகிறீர்கள். உங்களுடைய எல்லா வடிவத்துக்காக மட்டுமே இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் இயங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் கெட்டு போய்விடக்கூடாது, கண்ணீர் விட்டுவிடக்கூடாது, சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ராஜா சாகும் வரை ராஜாவாக இருந்துவிட்டு சாக வேண்டும். செற்றதும் சாக போகும் என்ற கடைசி தருணத்தில் தன்னுடைய மகனையோ பேரனையோ ராஜாவாக ஆக்க வேண்டும். எப்பொழுதும் நம் குடும்பம் ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் ஆசை என்பதே ஒரு விஷம். அத்தனைக்கும் ஆசைப்படு என்று ஒருவன் சொன்னான். அத்தனைக்கும் ஆசைப்படுவது விஷம். அத்தனை விஷத்தையும் நீ அள்ளி குடி, அத்தனை விஷத்தையும் உன் தலையிலே வைத்துக்கொள் என்பதுதான் அதோடைய பொருள். அந்த பொருளிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் பல வடிவத்தில், பல சூழல்களில், பல நகரங்களில் சுற்றி தெரிகிறேன். ஒரு பட்டாம்பூச்சி போல், ஒரு விண்மீன் கூட்டம் போல் எப்பொழுதோ எந்த வடிவத்தில் இருந்தோ சுற்றித் தெரிகிறேன். மலைகளிலையும் காடுகளிலையும் நான் போகும் இடங்களில் கண்டது காட்சிகள் எதுவும் அல்ல. இந்த சுவாசம் 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 அந்த விண்மீன்களிடம் இருந்து ஒரு நல்ல தன்மை கிடைக்கின்ற போது, உடலிலிருந்து நச்சு விலகும் போது, சிந்திக்காத படிக்காத எதுவும் தெரியாத ஒரு பாமர கிராமத்தில் பிறந்த எனக்கு என் தலையோ கண்களோ என்னுடைய இதயங்களோ என்னுடைய இடுப்பு பகுதிகளோ அதுவோ பெரிய மாற்றத்தை சந்திக்கிறது. என் சுவாசம் வழக்கம் போல் இல்லை. எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், எனக்குள்ளே ஒரு சில்னஸ் தன்மை, எனக்குள்ளே ஒரு வெப்பம், எனக்குள்ளே ஒரு பெரிய புழுக்கம், எனக்குள்ளே திருப்பி ஒரு தென்றல், எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நான் காண்கிறேன். இந்த சுவாசத்துக்குள் இருக்கின்ற அதிசயத்தை, இந்த சுவாச கோஷங்கள் இருக்கின்ற அதிசயத்தை, இந்த மலை இந்த சின்ன சின்ன குன்றுகளில் இருக்கின்ற அதிசயத்தை நான் சுவாசித்து இந்த பகுதி முழுக்க நான் கரைந்து போகிறேன், மிதந்து போகிறேன், நடந்து போகிறேன். என்னையே மறக்கிறேன், உடலை மறக்கிறேன். அந்த நிர்வாண நிலை என்பது இங்கு இருக்கின்ற துணிகளையோ இங்கு இருக்கின்ற மூட்டைகளோ உதறி தூக்கி எறிந்து விட்டு இந்த சுவாசமாக நீ வாழி என்று ஒரு மலைத்தொடரில் எனக்கு அப்படியே ஒரு செயல் கிடைக்கப்பட்டது. அப்பொழுது இந்த நகரப்புறத்தில் நீ போய் நிற்கும் போது, முழு நிர்வாண நிறைகள் பிறந்த மேனியோடு நிற்கும் போது, எதையும் இந்த நச்சு கொண்ட மனிதனால் ஏற்றுக்கொள்ளவோ பார்க்கவோ முடியாது. அதையும் அவனுங்களால் எப்படி என்று கிரகிக்க முடியாது. அதனால்தான்
அவர்களை கிரகஸ்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு கடிகாரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரியாமல் தன் சுயநலத்துக்காக மணி பார்க்கின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு முன்னால் ஒரு நிர்வாண நிலையை கூட மொத்தமாக இந்த ஒரு வடிவத்தை கூட இந்த மக்களிடம் காட்ட முடியவில்லை. அதனால் உன் உடலுக்கு ஒரு துணி போற்றிக்கொள், அதை மட்டும் வைத்துக்கொள், எல்லாம் விட்டுவிடு, எல்லாத்தையும் விட்டுவிடு, ஒரு காற்றாக வாழ், ஒரு காற்றாக நட, ஒரு காற்றாக பேசு, ஒரு காற்றாக இரு. விண்மீன் கூட்டத்தில் எல்லா வடிவத்திலையும் நீ பார்க்கின்ற அந்த நட்சத்திரங்கள் வெளிச்சம் அல்ல, அது ஒரு காற்று. அந்த காற்றே தன்னுடைய சுவாசத்தை சுவாசிப்பதை நிறுத்தும் போது வெளிச்சமாக மாறுகிறது. அதுதான் உன்னுடைய நாத விந்தை நீ உள்ளே கவனித்து 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 ஒரு நாள் உன் சுவாசிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகின்ற போது அந்த ஒரு செயல் உன்னுடைய உயிர் துளியே ஒரு வெளிச்சமாக மாறி அதுவே ஒரு நாள் தெரியும். ஒரு பெண்ணுக்குள் இருக்கும் ஸ்ரோனிதமும் ஒரு ஆணுக்குள் இருக்கும் நாதவிந்தும் வேறையல்ல, விண்மீன் கூட்டங்கள், வால் நட்சத்திரங்கள், உயர்ந்த வெளிச்சத்தை வழங்கக்கூடியது. சித்துக்கானும் கடவுளுடைய பித்துக்காவனும் வருகிற சிவராத்திரிக்கு ஆடுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆடும் கூட்டங்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறது, பாடும் கூட்டங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறது. விஷம் தீர்வதற்கு, இந்த நச்சு தீர்வதற்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? மனித கூட்டமே, மனித குலமே, உன் நச்சை போக்கு. உன் தாய்க்கோ தகப்பனுக்கோ சேமிப்பு தேவையில்லை. உன் தாய்க்கோ தகப்பனுக்கோ நீ வழங்குவது தூய்மையான அந்த உண்மையான பிரபஞ்சம் என்பது, காஸ்மிக் எனர்ஜி என்பது உண்மையான கலப்படம் இல்லாத சுத்தமான காற்று. அந்த காற்றை நீ எப்படியாவது உன் மனைவிக்கோ குழந்தைக்கோ உன் தாய் தகப்பனுக்கோ கொடு. இதுதான் உயர்ந்த சொத்து. இதை விட்டுவிட்டு உன் அறிவையும் உன் மாயையும் கொண்டு போய் நீயும் மாண்டு போவாய், உன் குடும்பமும் மாண்டு போகும். தயவு செய்து என்னை விட்டுவிடாதே. நான் உன் நச்சை எரிக்க வந்தவன், உன் வீட்டுக்கு பணமோ பொன்னோ புகழோ கொடுக்க வந்தவன் அல்ல. தயவு கூர்ந்து எனக்கு இடைவெளியும் இடையூறும் கொடுக்காமல் எனக்கு ஒரு பாதை நடந்து போவதற்கு வழிவிடு. நான் உலகம் முழுக்க ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு வீதிகளிலும், ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சுதந்திரமாக நான் வருவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடு. எந்த வடிவத்திலேயாவது உருவாக்கி கொடு. எனக்கு சாமியார், குரு, கடவுள், அந்தஸ்து, பட்டம், தலைவன், ராஜா, ராஜ்யம் எதையும் கொடுத்து விடாதே. தயவு செய்து இடையூறு கொடுக்காமல் என்னை பணி செய்யவை. எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னுடைய புகழ், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, உன்னுடைய பாசம், உன்னுடைய எந்த செயலும் எனக்கு வேண்டாம். இடையூறு கொடுக்காமல் என்னை விடு. நான் சுவாசத்தை பரப்பிக்கொண்டே போக வேண்டும். என்னுடைய வேலையை செய்ய விடு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ என் பணிக்கு இடையூறு செய்யாதே. என்னை விட்டுவிடு. நான் உனக்கே தெரியாமல் உன் விஷத்தை போக்க வந்தவன். என்னை உன் விஷத்தை வைத்து அன்பு, குரு, பக்தி என்ற பேரில் என்னையும் முடக்க நீ முயற்சிக்காதே. எனக்கு வழிவிடு. நீயும் மாறு. என்னை விட்டுவிடாதே. என் பின்னால் நீ அணிவகுத்து வா. ஒரு நாள் உன் சங்கதி விண்மீன் கூட்டமாக இருப்பதை நீ பார்ப்பாய். இது உறுதி, சத்தியம். எப்பொழுதும் ஒரு பெரிய விண்மீன் கூட்டத்திலிருந்து, ஒரு விண்மீன் செயலிலிருந்து உருவாக்கப்பட்டவன் என்ற முறையில் உண்மையான இந்த வால் நட்சத்திரங்களால், இந்த நட்சத்திர கூட்டங்களால் பேர் வெளிச்சமாக இருக்கக்கூடிய அதுகளிலிருந்து இந்த உரையை நாம் உமக்கு அளித்திருக்கிறேன். எல்லாம் மாறட்டும். எல்லாம் சுவாசம்.